ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். பார்ட் 2 பார்க்கலாமா? அப்பா ஃபோட்டோ வச்சு அப்பாவுக்கு மாலை காலையிலே வாங்கிட்டு வந்தேன். அதோட அந்த மாலையை போட்டு சாமி கும்பிடுவோன்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பா ஃபோட்டோ எப்படின்னா, இது வந்து அப்பா மாலை போட்டிருந்தாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதை தவிர்த்து எங்ககிட்ட எந்த ஃபோட்டோவும் கிடையாது. இந்த ஃப்ரேம் தான் இருக்குது. இன்னொரு ஃப்ரேம் இடையில போட்டிருந்தேன். அது எப்படின்னா எங்கள் அப்பா மாதிரியே இல்லை, அது நேச்சுரலாக இல்லை ஃபேஸு. இது தான் வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால் சரி இதை வச்சே கும்பிடுவோம், அது வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 12 மணிக்கெலாம் நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அதோட சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சரி சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு சாமியும் கும்பிட ஆரம்பித்தாச்சு. இன்னொன்று, இதுவரை எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டது கிடையாது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சாமி கும்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் சாமி கும்பிட்றோம். ஏன்னு கேட்டால் அம்மா தனியாக இருந்தாங்க அதுக்கப்புறம். அதனால அம்மா வீட்டில் போய் தான் கும்பிடுவோம். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் கும்பிட்றோம். என் பொண்ணுகளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாளுங்க, தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு. அடுத்த டைம்லாம் இந்த ஃப்ரேமை தவிர்த்து இதை விட அழகான ஃப்ரேமு போட்டு நல்லபடியாக கும்பிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அப்பா நான் கூட எடிட் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ஃபோட்டோ, அதுலேயும் அப்பா வந்து நேச்சுரலாக இருப்பாங்க. அதை போடணும்னு ஒரு ஆசை. அப்புறம் வந்து மாடியில் சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்தாச்சு. வந்து வச்சுட்டு ரிட்டன் இறங்குறதுக்குள்ளே ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு காக்கா வேகமாக பறந்து வந்து அந்த சாப்பாடை மெதுவாக நடந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, எப்பயுமே இவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. கிட்டத்தட்ட நாங்கள் எப்பயும் சமைக்க 1 மணி ஆயிரும். சமைச்சு வைக்கும்போது எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் இழுத்துரும். இந்த தடவை வந்து சீக்கிரமே வைக்கவும் டக்குன்னு எடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணுகிட்டலாம் கேட்டேன் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. எங்கள் அம்மாட்டையும் சாப்பாடு சூப்பராக இருக்குமா, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. உரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்னு. அதோட நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு வந்து என்னென்ன வச்சுருந்தேன்னு கேட்டால், கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு மசியல், முட்டைக்கோஸ் கேரட் போட்டு கூட்டு, அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, அப்பளம், சாம்பார், சாதம், அப்புறம் வந்து பாயாசம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சாப்பாடு செஞ்சுருக்கேன். நான் வந்து இதுவரை இவ்வளோ சமைச்சது கிடையாது. அப்புறம் வந்து அம்மா வந்து 5 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதோடு போய் நம்ம சாய் வீட்டு சமையலில் போய் ஒரு 5 சாப்பாடு வாங்கி, நம்ம ஊரில் உள்ள முருகன் கோயிலில் வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அங்கே போய் 5 பேர்த்துக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம பிளாக் முடிஞ்சு. என்னோடய பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற எல்லாரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க, ஏன்னு தெரியல. லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. பாய்.